الله الرحمن الرحيم. إن الحمد والثناء لله والنعمة والعزة لله والجبروت والملكوت لله والملك والشكر لله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا قمتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين، وإن كنتم جنبا فاطهروا، وإن كنتم مرضى أو على سفر، إلى آخر الآية. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إن أمتي يدعون يوم القيامة غرا محجلين من آثار الوضوء، فمن استطاع منكم من يطيل غرته فليفعل. روى البخاري ومسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. மண் படைத்து விண் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடிகளையும் படைத்து பரிபாலித்து போஷித்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன், அவன் ஏகன், அவன் சகல காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஏற்றமும் மனித கோடிகள் அனைவர்களுக்கும் தலைவராக ஆங்காங்கு கடந்த மனிதர்களை மனித புனிதர்களாக மாற்றிய நரகத்துடைய விழா எலும்பிலிருந்து நரகத்துடைய விளிம்பிலிருந்தவர்களை சுருக்கத்துக்குரிய சஹாபாக்களாக உருவாக்கி சென்ற ஏழைகளின் அரசனாகிய நற்குணங்களால் நகை போடப்பட்ட நாதர், மக்கத்து வேந்தர், மதீனத்து மாமந்தர், கண்மணி ஹபீப் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், இந்த கியாமத் நாள் வரைக்கும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழுகிறார்களோ அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தையும் தன்னுடைய பாவ மன்னிப்பையும் தன்னுடைய அருளையும் தன்னுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் சொரிந்தல்வானாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோட நவைத்துல் இத்திகாஃப் ஃபி ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்ற உயர்தரமான நிய்யத்தோட வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குறிப்பிட்ட உலகத்துடைய வாழ்க்கையில என்னென்ன விடயங்களை எடுத்து நடந்தால் நாம் எல்லோரும் வெற்றி பெறலாம் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கட்டளை பிறப்பித்திருக்கிறார்களோ அப்படியான விடயங்களை அவசரமாக எடுத்து நடந்து இன்னும் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில என்ன விடயங்களை செய்தால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உள்ளாகுவோமோ, அல்லாஹ்வுடைய திருத்தூதர்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராம் என்று எச்சரித்து விலக்கி ஒதுக்கிய விடயங்களை செய்தால் நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விலக்கி ஒதுக்கியிருக்கிறார்களோ அப்படியான விடயங்களை முற்றும் பொழுதாக தவிர்ந்து விலகிக் கொள்ளுமாறு முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா கட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் படைத்து அஞ்சு பயந்து வாழுங்கள். இத்தகுல்லாஹ் ஹைதுமா குன்த். கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கை என்பது குறுகிய ஒரு வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது கொண்ட அன்பின் காரணமாக இரக்கத்தின் காரணமாக சில அமல்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அமல்களை செய்வோமாக இருந்தா கயோமின் வலதத்து உம்முஹு, அன்று பிறந்த பாலகனாக பாவங்கள் இல்லாதவர்களாக ஒரு குழந்தை தாயுடைய வயிற்றில எப்பொழுது வெளியாகுதோ அன்று பிறந்த குழந்தையாக மாறுவதற்கு அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அமல்களை வழிகாட்டல்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். இது உலகத்துடைய அடிப்படையில, இது உலகத்துடைய அடிப்படையில ஆகிரத்துடைய அடிப்படையிலையும் அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது அவ்வளவோ இரக்கமுடையவர்களாக இருந்தார்கள், அவ்வளவோ அன்பு. அல்லாஹ் சூரத்துல் துஹா, இந்த துஹாவுடைய சூரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டத்தின் பொழுதோ பிரச்சனையின் பொழுதோ தாயிஃபுடைய மக்களால் கஷ்டப்பட்ட பொழுது அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கினான். வல்லுஹா, முற்பகல் மீது சத்தியம், வல்லைலி இதா சஜா, மூடிக்கொள்ள இரவின் மீது சத்தியம் செய்கிறான். மா வத்தாக ரப்புக வமா கலா, நபியே நாயகமே, அல்லாஹ் உங்கள் மீது கோபிக்கவும் இல்லை, உங்களை கைவிடவும் மாட்டான். அல்லாஹ் ஆறுதல் படைத்தான். இந்த சூறாவை இறக்கி அல்லாஹ் ஆறுதல் படுத்தினான். இந்த ஒரு சூறாவில் அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்லுகிறான். வலசௌஃப யுதீக ரப்புக ஃபதர்லா, அல்லாஹ் சொல்றான், நபியே நாயகமே, கியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் உங்களுக்கு தருவான், அதை நீங்க பொருந்திக் கொள்வீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஆயத்துக்கு கீழால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் எழுதுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, யா அல்லாஹ், நரகத்தில என்னுடைய உம்மத்தில ஒரு ஆள் இருக்கும் வரைக்கும் நீ தாரதை நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன் யா அல்லாஹ். அப்படியான இரக்கம் கொண்ட கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்துக்கு அங்கால நின்று என்னுடைய உம்மத்தே கத்திக்கொண்டு கதறிக்கொண்டிருப்பாங்க. காரணம் என்ன? உம்மத்தின் மீது கொண்ட இரக்கம் அன்பின் காரணம். அல்லாஹ்வுடைய சுஜூதுல இருந்து மன்றாடுவாங்க, என்னுடைய உம்மத்தை நீ பாதுகாத்துறியா அல்லாஹ், நரகத்திலிருந்து பாதுகாத்துறியா அல்லாஹ், சொர்க்கத்துக்கு அனுப்பி வைத்து விடுவாயாக யா அல்லாஹ் மன்றாடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியான இரக்கம் கொண்ட கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு சில அமல்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த அமல்களை செய்வோமாக இருந்தா கயோமின் வலதத்துஹு உம்முஹு, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பிறந்த பாலகனை போன்று மாறி விடுவோம் என்றார்கள். அதுல ஒரு அமல் ஹஜ்ஜுடைய அமல் எல்லோருக்கும் தெரியும். ஹஜ்ஜா செஞ்சா, ஹஜ்ஜ யாருடைய குறையும் இல்லாம, மனைவியோட சேராம, யார பத்தியும் பேசாம நல்ல முறையில ஹஜ் செய்து கொண்டு வந்தமண்டா அந்த பிறந்து பாலகனை போன்று மாறிவிடலாம். இது முதலாவது அமல். இரண்டாவது அமல் என்ன தெரியுமா? யாரு தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல தௌபா செய்கிறாரோ தௌபாவாக செய்ய வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹ் தௌபத்தன் நஸூஹா. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா கண்ணியமானவர்களே?
ஈமான் கொண்டவர்களே, தௌபாவாக செய்யுங்க, உண்மையான தௌபாவாக செய்யுங்க. தௌபா செய்துட்டு என்னுடைய பாவத்தை மன்னிச்சு கொண்டு என்றுட்டு அல்லாட்ட கேட்டுட்டு மறுக்கு அடுத்தாக நம்ம அந்த பாவத்தை செய்யறோம். இப்படியான தௌபா அல்ல. தௌபா என்பது வேறு, பாவம் மன்னிப்புங்கிறது வேறு. கண்ணியமானவர்களே, பாவம் மன்னிப்புங்கிறது வேறு. யாரும் என்னுடைய பாவத்தை மன்னிச்சுக்கண்டு இது அல்லாஹ்ல கேட்கறது பாவ மன்னிப்பு. தௌபாண்ட என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நான் இந்த பாவத்தை நெருங்க மாட்டேன். யா அல்லாஹ், இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். இதுக்கு பின்னால இதுக்கு பேரு அத்தௌபா. இதான் தௌபத்தன் நசூஹா, தௌபத்தன் சாதிகா, தௌபத்தன் யகீனா. இதான் தௌபா, உண்மையான தௌபா. இதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தௌபா. யார் இப்படி தௌபா செய்கிறார்களோ அந்த பிறந்த பாலகனை போன்று மாறிவிடுவார்கள். இரண்டாவது அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், அனைத்து உங்களுடைய பாவங்களையும் மன்னிக்க என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல. கண்ணியமானவர்களை, இரண்டாவது இபாதத், இரண்டாவது அமல். மூணாவது அமல் என்ன தெரியுமா? நோயாளிய நோய் விசாரிக்க போறது. சாதாரணமான அமலா? சாதாரணமான அமலா? கண்ணியமானவர்களே, அது எந்த நோயாக இருந்தாலும் சரி, எந்த நோயாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்கிறான், இவர்களுடைய நடைய கிருத்தன் ஹையா, மனமான நடையா அல்லாஹ்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் பொய்யாகுமா? கண்ணியமானவர்கள், பொய்யாகுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒரு நோயாளிய நோய் விசாரிக்க போறாரோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல மாளிகை கட்டப்படும்ன்றாங்க. சொர்க்கத்துல அது எப்படியான மாளிகை தெரியுமா? திருமதியுடைய ஹதீஸ்ல வருகிறது, ஒரு மாளிகையுடைய ஒருத்தருடைய மாளிகையை சுத்தி பார்ப்பதற்கு மாத்திரம் 2000 நாட்கள் எடுக்குமா? 72,000 அறைகளை கொண்ட மாளிகை. சித்தூன மீரா, கதவை திறந்தாலே 60 ஆண்டு நறுமணம் வீசுமா. ஜன்னத்துல் பக்கியா போய் பாருங்க, பக்கிக்கு போறதுக்கு முன்னாலே வாசம் அடிக்கும். போனவங்கிட்ட கேட்டு பாருங்க, பக்கிக்கு போறதுக்கு முன்னாலே என்ன செய்யும்? வாசம் அடிக்கும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஆலா, உயர்ந்த சொர்க்கம். கண்ணியமானவர்களை, அல்லாஹ் யாருக்கு வைத்து வைக்கிறான் தெரியுமா? நோயாளிய நோய் விசாரிக்க போவதால. மாளிகை கிடைக்கிற மட்டுமல்ல, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுதுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது இபாதத், மூணாவது அமல். நாலாவது என்ன தெரியுமா? உனது சகோதரனுடைய ஜனாசாவை நீ குளிப்பாட்டுகிறாய். உனது சகோதரனுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுறாய். குளிப்பாட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிறைய குறைகள் தென்படும். யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கஸ்ஸல மையத்தன் கஃபர லஹு 40 மர்ரா. சஹீஹான ரிவாயத். மன் கஸ்ஸல மையத்தன் கஃபர லஹு 40 மர்ரா. குளிப்பாட்டினா வேற நன்மை, கஃன் செஞ்சா வேற நன்மை, ஜனாசா பள்ளியில கொண்டு வந்து தொழினா வேற நன்மை, அடக்கம் செஞ்சா வேற நன்மை, இஸ்திக்ஃபார் தௌபா செஞ்சா வேற நன்மை. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் உனது சகோதரனுடைய ஜனாசாவை குளிப்பாற்றையோ உனது பாவங்களும் மன்னிக்கப்படும். குறைகளை மறைத்து குளிப்பாட்டினார். அது மட்டுமா, 40 தடவைகள் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும். கஃபரலஹு 40 மர்ரா. கண்ணியமானவர்கள், எத்தனை பேர் இதை மிஸ் பண்றோம்? எத்தனை பேர் இதை தவற விடுகிறோம்? நாலாவது அமல், உனது சகோதரனுடைய ஜனாசாவை நீ குளிப்பாட்டுவாயாக இருந்தா உனது பாவம் மன்னிக்கப்படுகிறது. அன்று பிறந்த பாலகனை போன்று மாறி விடுவீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இது நாலாவது அமல்.
ஐந்தாவது அமல் என்ன தெரியுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமலானுடைய காலங்கள் அல்லாம ரமலானுடைய காலங்கள்லையும் அது அல்லாத மாதங்கள்லையும் இரவையில எழும்பி அல்லாஹுடைய பயத்தால அல்லாஹுடைய அச்சத்தால எல்லோரும் தூங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில நீங்க எழும்பி வணங்குறீங்களே ரப்புல் ஆலமீன, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வாழ்க்கை 13 வருட வாழ்க்கை, மதீனாவுடைய வாழ்க்கை 10 வருட வாழ்க்கை தான். மதீனாவுக்குள்ள வந்து செஞ்ச முதலாவது குதுபா என்ன தெரியுமா? செஞ்ச முதலாவது பயான் என்ன தெரியுமா? அஃஷு ஸலாம் வஅதீமு தாம் வஸிலுல் அர்ஹாம் வஸல்லு வன்னாசு நியாம் ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம். இதான் குதுபா, இதான் குதுபா. இந்த குதுபாவை கேட்டவர் யார் தெரியுமா? அப்துல்லாஹ் பின் சலாம் ரலியல்லாஹு. போறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச பயான போய் உம்மத்துக்கு சொன்னாரு. எல்லாரையும் இஸ்லாத்துக்குள் எடுத்து கொண்டு வராங்க, எல்லாரையும் இஸ்லாத்துக்குள் எடுத்து கொண்டு வராங்க. கண்ணியமானவர்களே, இந்த குதுபாவுல என்ன ஓதினாங்க? அஃஷு ஸலாம், ஸலாத்தை பரப்புங்க. வஅதீமு தாம், சாப்பாடு கொடுங்க. வஸிலுல் அர்ஹாம், குடும்பங்களோட சேர்ந்து நடங்க. 4வது மிக முக்கியமான ஒன்றுதான், எல்லோரும் தூங்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ரப்ப நீங்க எழும்பி வணங்குங்க. தஹஜ்ஜத்துடைய தொழுகைன்னு சொல்லுவோமே, தஹஜ்ஜத்துடைய தொழுகை இரவையில நடு ராத்திரில எழும்பி தொழுகிறது. இது தஹஜ்ஜத்தும் இல்ல, சுபஹும் இல்ல, ஃபர்லும் இல்ல. ஏனோ படைக்கப்பட்டோம், ஏனோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மௌத்தாயினா கபர்ல அடக்கி போட்டு வேலையை பார்த்துருவோம். இவ்வளவுதான் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர், அது அமல் இபாதத்துடைய பெருமதி விளங்காது. விளங்கும் ஒரு கட்டம், விளங்கும் ஒரு நேரம், விளங்கும் ஒரு இடம். அப்பொழுது யோசிப்பான், நல்ல அமல்களை செய்திருக்கலாமே, நல்ல அமல்களை செய்திருக்கலாமே. அலி ரலியல்லாஹு படிப்பார்கள், இரத்தஹலத் துன்யா முத்பிரா வரத்தஹலத்தில் ஆகிரத்தி முக்பிலா ஃபலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன் ஃபகூனு அப்னாஅ துன்யா ஃபகூனு அப்னாஅ ஆகிரா வகதன். படிப்பாங்க. கண்ணியமானவர்களே, உலகம் அப்படியோ முன்னோக்கி போவதோ, ஆகிரத்து உங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது. உலகம் போவதோ, ஆகிரத்துக்கு நீங்க நெருக்கமாய் கொண்டிருக்கிறீங்க. படிப்பாங்க. உலகத்துல வாழக்கூடிய கூட்டத்துல நீங்க ஆகிறாதீங்க. ஆகிரத்துக்காக வேண்டி யார் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களோட நீங்க சேர்ந்து கொள்ளுங்க. உலகத்துடைய வாழ்க்கை என்பது வேண்டிய மாதிரி அமல் செய்யலாம், கேள்விகளை கேட்டு யாரும் வர மாட்டாங்க. ஆனா கியாமத்துடைய நாள் என்பது கேள்வி கணக்கு தான் ஆரம்பம். அங்க அமல் செய்ய இயலாது. அங்க என்ன செய்ய இயலாது? கண்ணியமானவர்களே, அமல் செய்யாது. அங்க தூக்கம் என்பதே கிடையாது. சொர்க்கத்துல தூக்கம் இல்லையா? இஞ்சான் தூக்கம், அங்க தூக்கம் இல்லை. சொர்க்கத்துல தூக்கமே இல்லை. கண்ணியமானவர்களே, அதனாலதான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் கியாமுல் லைல தஹஜ்ஜத்துடைய வணக்கத்தை செய்கிறாரோ கயோமின் வலதத்துஹு உம்முஹு, அன்று பிறந்த பாலகனை போன்று மாறி விடுவாரு. அடுத்த மிக முக்கியமான அமல் தான் எங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக நாங்க செய்யக்கூடிய ஒரு வணக்கம், ஒரு இபாதத்து தான், ஒரு சுன்னா, ஒரு ஃபர்ல். என்ன தெரியுமா? அதுதான் வுது. அதுதான் வுது. கண்ணியமானவர்களே, அதுதான் வுது. தொழுகைக்கு எப்படி வுது தேவையோ அதே மாதிரி சொர்க்கத்துடைய சாவி தொழுகை. தொழுகைக்கு வுது தேவை, சொர்க்கத்துடைய சாவி தொழுகை. கண்ணியமானவர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ சஹீஹுல் புகாரியில அறிவிக்கிறாங்க. கண்ணியமான சீதவிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் தொழுகைக்காக வேண்டி தன்னை தயார்படுத்துற நிலைமையில அல்லாஹ் சூரா மாயிதாவுல சொல்றான், நீங்க தொழுகைக்கு தயாராகினா, நீங்க தொழுகைக்கு நீங்க தக்பீர் கட்டுறதுக்கு முன்னால தொழுகைக்கு ஆரம்பமாயினீங்கடா வுது செய்து கொள்ளுங்க என்பதாக
அல்லாஹ் சூரா மாயிதாவுல சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலூ, கையை கழுவி கொள்ளுங்க. என்ன செய்யுங்க? கையை கழுவி கொள்ளுங்க. கண்ணியமானவர்களே, இப்பொழுது காலகட்டங்கள்ல தொழுகைக்கு இமாம் ருக்கு பெய்தாரு, இமாம் சுஜூது பெய்தாரு, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், வுது சரியான முறையில செய்யப்படுவதில்லை. உதுவுடைய மகத்துவத்தை விளங்கினோமாக இருந்தா, உதுவுடைய சிறப்புகளை சரியான முறையில விளங்கினோமாக இருந்தா, கண்ணியமானவர்களே சுபஹானல்லாஹ், உடுப்போட உது செய்யக்கூடாது. ஆடைய கலட்டி விட்டுதான் உதுவை பரிபூர்ணமாக செய்ய வேண்டும். இது இறுக்கமான டிஷர்ட், இறுக்கமான ஷர்ட், இந்த கையை இங்க உயர்த்த இயலாது. என்னால இதுவரைக்கும் நான் கழுவி கொள்வேன்டா, உன்னுடைய தொழுகை கூடாது, தொழுகை ஏற்றுக் கொள்ளப்படாது. உது பரிபூர்ணமாக இருந்ததற்கு பின்னால்தான் தொழுகை கபூலாகும். 70 வருடம் அல்ல, 50 வருடம் அல்ல, 60 வருடம் அல்ல, 40 வருடம் அல்ல, 30 வருடம் அல்ல, 10 வருடம் அல்ல, 5 வருடம் அல்ல, எத்தனை வருடம் தொழுதாலும் உன்னுடைய வுது பரிபூர்ணமாக அமையவில்லை என்றால் அந்த தொழுகை சிஹத்தாகாது. தொழுகை என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணால செய்த பாவம், முகத்தால செய்த பாவம், கையால செய்த பாவம், காலால செய்த பாவம், அனைத்து சிறு பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, வுதுவை சரியான முறையில செய்ய வேண்டும். வுது செய்வதற்கு முன்னால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற அந்த ஆயத்தை ஓதிக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் 2 கைகளையும் நல்ல முறையில கழுவி கொள்ள வேண்டும். 2 கைகளையும் நல்ல முறையில கழுவி கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால கண்ணியமானவர்களே, வாயை கொப்பளிக்க வேண்டும் 3 தடவைகள். அதற்கு மேலால செய்வது மக்ரூஹாக எழுதப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னாலதான் தண்ணியை கையில எடுத்து மூக்குக்குள்ள தண்ணிய கைய போடுறல்ல, தண்ணியை வைத்து மூக்க கிட்டத்துல கொண்டு வந்து, கண்ணியமானவர்களே, அப்படியோ மூக்க கொண்டு வந்து தண்ணிய கொண்டு வந்து மூக்க கழுவ வேண்டும். ஆனா நாம என்ன செய்ய தெரியுமா? மூக்குக்குள்ள தண்ணிய ஓட்டி, விரல ஓட்டி தண்ணியால கழுவி கொள்றோம். இது வழிமுறை அல்ல கண்ணியமானவர்களே, இது வழிமுறை அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த இது வழிமுறை அல்ல. அதற்கு பின்னாலதான் சுபஹானல்லாஹ் முகத்தை கழுவ வேண்டும். கண்ணியமானவர்களே, நீளத்தில நெற்றியுடைய ஆரம்பத்தில இருந்து தொண்டை குழி வரைக்கும் முகம் கழுவப்பட வேண்டும். அகலத்தில இந்த காது சோனையிலிருந்து இந்த காது சோனை வரைக்கும் கழுவப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, உழு என்பது சாதாரணமான அமலா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, அலா அதுல்லுக்கும் அலா மா யும்ஹல்லாஹு பில் ஹதாயா, ஒரு அமலை சொல்லி தரட்டுமா, ஒரு அமலை சொல்லி தரட்டுமா கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு அமலை சொல்லி தரட்டுமா? சின்ன பாவம் கண்ணியமானவர்களே, சின்ன பாவம். லுகருக்கு வாராரு, நல்ல முறையில வுது செய்யறாரு, லுகர தொழி முடிஞ்ச உடனே பாவம் செய்யறாரு. அசருக்கு வாராரு, வுதுதானே, பாவம் மன்னிக்கப்படுந்தானே, திரும்ப வுது செய்யறாரு, திரும்ப பாவத்தில கழிக்கிறாரு. இப்படி தொடர்ச்சியா செஞ்சா பாவம் மன்னிக்கப்படுமா? பாவம் மன்னிக்கப்படுமா? கண்ணியமானவர்களே, வுதுவை செய்ததற்கு பின்னால அதோட தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போகும், அதோட தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு அமலை சொல்லி தரட்டுமா? வயர்ஃபௌ பிஹி தரஜாத், உங்களுடைய தரஜாக்களை உயர்த்தக்கூடிய ஒரு அமலை சொல்லி தரட்டுமா? காலு பலா யா ரசூலல்லாஹ், சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் நன்மையில் அதிகம் தேவையுடையவர்களாக இருந்தாங்க. சஹாபாக்கள் ஒரு அமலை கேட்டா அத வாழ்க்கையில் எடுத்து செய்வாங்க. நன்மை அதிகம் செய்யணும் என்று சஹாபாக்களுடைய எண்ணம், ஆசையோட கேட்டு படிச்சாங்க, ஆசையோட
கேட்டு கேட்டு படிச்சாங்க. காலு பலா யா ரசூலல்லாஹ், சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்பாஹில் வுது அலா மகான். கஷ்டமான நேரத்துல வுது செய்றீங்களே, சுப்ஹானல்லாஹ். கஷ்டமான நேரத்துல வுது செய்றீர்களே, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு உங்களுடைய தரஜா உயர்த்தப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ரவாஹுல் முஸ்லிமுல, முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபுல பதிவு செய்யப்படுகிறது. கண்ணியமான சீதேவிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வுதுவை வுதுவாக செய்யுங்க. அல்லாஹ் தொடர்ச்சியாக அந்த சூரா மாயிதாவுல என்ன சொல்கிறான் தெரியுமா? நீங்க பிரயாணியாக இருக்கிறீங்க, நீங்க நோயாளியாக இருக்கிறீங்க, உங்களால் வுது செய்ய முடியாதா? தண்ணீரை கொண்டு வுது செய்ய முடியாதா? தயம்மம் செய்து உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. இது அல்லாஹ் அந்த ஆயத்தை நீங்க பிரட்டி பாருங்க. கண்ணியமானவர்களே, இது உங்களுடைய கஷ்டத்துக்கு அல்லாஹ் சொல்லல, இது உங்களை கஷ்டப்படுத்தணும் என்று அல்லாஹ் சொல்லல. நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழணும். அதற்காக வேண்டிய அல்லாஹ் இப்படியான ஒரு வழிமுறையை, இப்படியான ஒரு சட்டத்தை அல்லாஹ் சூரா மாயிதாவுல சொல்லித்தாரான். கண்ணியமான சீதேவிகளே, இந்த முறையில வுது செய்வோமாக இருந்தா அடுத்ததாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சொன்னார்கள், இன்ன உம்மத்தி யுதுஊன யௌமல் கியாமா, நிச்சயமாக எனது உம்மத்தினர் மறுமை நாளிலே சுப்ஹானல்லாஹ் வுதுவுடைய அந்த நல்ல முறையில செய்ததின் காரணமாக அந்த முகம் கை கால் பிரகாசம் தேவர்களாக ஒளியோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால காட்சியாக தோன்றுவாங்களாம். அதை வச்சு இவர்கள் தான் என்னுடைய உம்மத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டுகொள்வார்கள். கண்ணியமானவர்களே, அந்த வுதுவை பரிபூர்ணமாக செய்ய வேண்டும். வுது செய்து தொழுகைக்காக வேண்டி தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். கையை நல்ல முறையில இந்த நடு மணிக்கட்டு அதற்கு மேலாக கழுவி கொள்ள வேண்டும். கையை கிறைக்கு இந்த பின்புறத்தால கழுவி கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, தலையை மசகு செய்து கொள்ள வேண்டும். சரியான முறையில தொப்பியை கலட்டி கையால அப்படியோ இந்த இரண்டு கைகளையும் முன்னம் கையை வைத்து அப்படியோ பின்னி கொண்டு போய் நேராக கொண்டு வந்தா இது சரியான முறையில மசகு செய்யப்படும். இதுதான் இந்த முறையில வுது செய்யணும். கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால காதை நல்ல முறையில கழுவி கொள்ள வேண்டும். அதற்கு பின்னாலதான் காதை அல்லாஹ் சொல்கிறான், காலும் நல்ல முறையில கழுவி கொள்ள வேண்டும். பரிபூர்ணமாக வுது செய்ய வேண்டும். வுதுவுடைய அமல் சாதாரணமான அமல் தான் என்று விட்டுவிடக் கூடாது. சொன்னார்கள், இந்த வுதுவுக்கு பின்னால அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் وأشهد أن محمدا عبده ورسوله اللهم اجعلني من التوابين واجعلني من المتطهرين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. யார் இந்த துவாவை ஓதுகிறாரோ சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 8 கதவால விரும்பின வாசலால சொர்க்கத்துக்கு நீங்க போகலாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆரம்பம் அத்தஹூர், அத்தஹூர் சுத்தம். கண்ணியமானவர்களே, ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும். தொழுகைக்கு சுத்தமான நிலைமையில வர வேண்டும். குளிச்சு கொண்டு நறுமணங்களோட நல்ல முறையில வந்து ரப்பை வணங்க வேண்டும். இந்த மாதிரில வுது செய்தமாக இருந்தா சுப்ஹானல்லாஹ் அதனுடைய நன்மை அல்லாஹ் கியாமத்திலே தருவான். கண்டுகொள்வோம். கண்ணியமானவர்களை, இந்த முறையில் வுது செய்து அல்லாஹுடைய அன்பை பெறுவோம், அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவோம். யா அல்லாஹ் நல்ல முறையில வுது செய்து, யா அல்லாஹ் தொழுகைக்காக வேண்டி பரிபூர்ணமான முறையில வுது செய்து நல்ல முறையில வுது செய்து பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வாயாக, எங்கள் அனைவர்களையும் பொருந்தி கொண்டு விடுவாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே கிருபை உள்ளவனே, பாவம் செய்த அடியார்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் தவறுகளாக வுது செய்திருப்போம் யா அல்லாஹ், இதுக்கு பின்னாலாவது அந்த வுதுவை பரிபூர்ணமான முறையில செய்யக்கூடிய கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ் திடீர் வாகன விபத்துக்கள் கேவலமான கெட்ட மௌத்தை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் நல்ல மௌத்தை எங்கள் அனைவர்களுக்கு நசீபாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களை பெற்று வளர்ச்சி ஆளாக்கிய
தாய் தந்தையர்கள் யார் யாரெல்லாம் கபூராளியா வாழியார்களோ யா அல்லாஹ் அந்த கபூர சுருக்கத்தையும் பூஞ்சோலியாக மாற்றி விடுவாக யா அல்லாஹ் நரகத்தையும் படுகொலையை விட்டும் பாதுகாத்து விடுவாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே எங்களை பெற்று வளர்ச்சி ஆளாக்கிய தாய் தந்தையர்கள் இந்த பூமிக்கு மேல ஹயாத்தோட யார் யாரெல்லாம் வாழியார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய கஷ்டத்தை போக்கி விடுவாக யா அல்லாஹ் அவர்களுடைய கடனை போக்கி விடுவாக யா அல்லாஹ் அவர்களுடைய நோயை குணப்படுத்தி விடுவாக யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் பொருந்தி கொண்டு விடுவாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் கடைசி மூச்சிரிக்கும் வரைக்கும் யா அல்லாஹ் உன்னை வணங்கி இபாதத் செய்து தொழுகையோட வாழ்ந்து தொழுகையோடையே மரணிக்க கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்து விடுவாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த ஊரை ரஹ்மத்தான பார்வையை கொண்டு பாதுகாத்து விடுவாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் சோதனையை விட்டும் பாதுகாத்து விடுவாக யா அல்லாஹ் எங்களுக்கு கல்வியை கற்று தந்த ஆசான்மார்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாதுமார்கள் கபூராளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் அவருடைய கபூரையும் சுருக்கத்தையும் பூஞ்சோலியாக மாற்றி விடுவாக யா அல்லாஹ் இல்முல பரக்கத் செய்து விடுவாக யா அல்லாஹ் குர்ஆனுடைய வாழ்க்கையை தாயா அல்லாஹ் தக்வாவுடைய வாழ்க்கையை தாயா அல்லாஹ் பொறாமையை விட்டும் பாதுகாத்து யா அல்லாஹ் பொய்யை விட்டும் பாதுகாத்து விடுவாக யா அல்லாஹ் ஹராமான வியாபாரத்தை விட்டும் பாதுகாத்து விடுவாக யா அல்லாஹ் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா கட்டங்களிலையும் எல்லா நிலைமைகளிலும் யா அல்லாஹ் உன்னை பயந்து அஞ்சு தக்வாவோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாக யா அல்லாஹ் இந்த ஊர்ல இருந்து யார் யாரெல்லாம் மதரசாவுல கல்வியை கற்கிறார்களோ யா அல்லாஹ் ஹாஃபிஸா ஆலிமாக அவர்கள் நிரந்தரமாக வெளியாக்கி விடுவாயாக யா அல்லாஹ் இடையில ஓட வச்சிடாத யா அல்லாஹ் நல்ல முறையில தாயியாக நல்ல முறையில ஹாஃபிஸா ஆலிமாக வெளியாகுவதற்குரிய சந்தர்ப்பத்தை நீ ஏற்படுத்தி கொடுத்து விடுவாயாக யா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையை தாயா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையை தாயா அல்லாஹ் ஏதாவது கடன்கள் இருந்தா மௌத்துக்கு முன்னால் அந்த கடனை அடைத்து அதற்கு பின்னால் எங்களுக்கு மௌத்தை தருவாக யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன سيدنا ومولانا محمدا أحمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فإني أوصيكم وإياي أولا بنفس بتقوى الله ويحذركم يوما عبوسا قمطريرا قال الله سبحانه وتعالى في كلامه القديم فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بارك الله بارك الله بارك الله لنا ولكم بالقرآن الكريم ورفعنا وإياكم بالآيات والذكر الحكيم لقول الله تعالى فاستغفروا الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم